மேகாலயாவில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட் இது. இது வந்து மப்லாங் சாக்ரெட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. காசி ட்ரைபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைபல்ஸ் இருக்காங்க இந்த மேகாலயாவில். அந்த காசி ட்ரைபல்ஸ் உடைய கொரோனேஷன், அதாவது இப்போ ராஜா ராணி அவங்கெல்லாம் வந்து பதவி ஏற்கக்கூடிய அந்த முக்கியமான நிகழ்வு, அதே மாதிரி முக்கியமான சாக்ரிஃபைசஸ் எல்லாமே இந்த ஃபாரஸ்ட் பாருங்க. அது வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள தான் வந்து நிகழுமா. ஸோ அது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள லபாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுளை வச்சு வழிபடுறாங்க. அந்த லபாசா கடவுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோனோலித்ஸ், பெரிய பெரிய பாறைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மோனோலித்ஸை எழுப்பி அந்த பாறைகளை வந்து வணங்கக்கூடிய வழக்கம் வந்து இந்த மக்கள் கிட்ட இருக்கு. ஸோ இந்த கடவுளின் பேரால ஒரு காடே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டப்படாமல் இருக்கிறது உண்மையாகவே பாராட்டுக்குரியது. இதில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய கல் ஆகட்டும், மண் ஆகட்டும், சின்ன செடி ஆகட்டும், எதையுமே இந்த காட்டுக்குள்ளேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாதான். அது வந்து இந்த மக்களுடைய நம்பிக்கை. ஏன்னா அது வந்து அவர்களுடைய புனிதமான இடமா அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால இது வந்து மக்களுடைய நம்பிக்கையா இருக்கிறதுனால எந்த ஒரு பொருளையும் இங்கேருந்து எடுத்துட்டு போகக்கூடாது. அதாவது எல்லா மதத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆனால் அந்த அவங்களுடைய லோக்கல் டெய்டிஸ், அந்த ஒவ்வொரு ரீஜனுக்கும் இந்தியாவில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு வழிபாட்டு முறைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த வழிபாட்டு முறையில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக நான் பார்க்குறேன். இந்த சேக்ரெட் ஃபாரஸ்ட்டுக்கு போகிற வழியிலேயே நிறைய மோனோலித்ஸ் எரெக்ட் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இடம் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, மேகாலயாவில் பல இடங்கள்லையும் இந்த மாதிரியான மோனோலித்ஸ் எரெக்ட் பண்ணி அதை வழிபடக்கூடிய ஒரு வழக்கத்தை நம்ம பார்க்க முடியுது. இந்த மோனோலித்ஸ்லாம் எதை குறிக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு விஷயங்க, இந்த காசி ரிலீஜியனில் உருவ வழிபாடு அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து அவங்க ஒரு தனி மதமாக தான் பார்த்துட்ருக்காங்க. வழிபடக்கூடிய முறையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமானது. இந்துக்கள் கையெடுத்து கும்பிட்ற மாதிரியோ, கிறித்துவர்கள் வந்து சிலுவை போட்டு கும்பிட்ற மாதிரியோ, இஸ்லாமியர்கள் தொழுகை பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரியான வழிபாட்டு முறை எதுவுமே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிய வழிபாட்டு முறை. அது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம். ஸோ நவ் வி ஆர் ஹெட்டிங் டுவார்ட்ஸ் த ஃபாரஸ்ட். தூரத்தில் வந்து நீங்கள் பார்க்கும்போதே பாருங்கள், அந்த ஒரு இடம் மட்டும் க்ரீனிஷாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதாங்க அந்த ஃபாரஸ்ட்டு. இந்த ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுடைய தொந்தரவே இல்லாமல் பல நூறு ஆண்டுகளாக ரொம்பவும் செழிப்பாக வளர்ந்துருக்குது. உள்ளே என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம். So we are going inside the Maflang forest. So how many days for you sir in Meghalaya? 1 week. 1 week? Okay. Yes, 5 days exactly. Be careful, okay, slippery there. I know, yeah. So I hope you are enjoying Meghalaya. Of course. ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது, ஸ்டன்னிங்காக இருக்குது. ஸோ நம்ம இந்த புனிதமான இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு சில மேண்டேட்ரியான ப்ராக்டிசஸ்லாம் இருக்குது. உள்ளே வந்து நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக அந்த இடத்துல வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இது வந்து கண்டிப்பாக எல்லோரும் கடைபிடிக்கணும். பொதுவான சில விதிகள் என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ளே எந்த மரத்துடைய இலையவும் பூவையும் பறிக்கக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய கல்லையும் மண்ணையும் எதையும் நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே நம்ம எந்த ஒரு தாவரங்களையும் காயப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரியான பொதுவான விதிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேகாலயா மக்களுடைய கலாச்சாரத்தை பற்றியும் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது இந்த மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உருவ வழிபாடு அப்படிங்கிறது கிடையாது. இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லபாசான்னு சொல்லிட்டு ஒரு சாமியை வச்சு வழிபடுறாங்க பார்த்தீங்களா, அந்த சாமிக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா உருவம் கிடையாது. ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படியும் அதை குறிக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய வழிபாட்டு முறையில் சாக்ரிஃபைசஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது பலி கொடுக்கறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் புல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிகப்பு கலர் அந்த புல்லை வந்து லபாசா சாமிக்காக வந்து பலி கொடுப்பாங்களாம். ஆனால் சமீப காலமாக வந்து காட்டுக்குள்ளே பலி கொடுக்கறது வந்து நிறுத்திட்டாங்களாம் ஒரு சில கட்டுப்பாடுகளால். ஆனாலும் இந்த பலி கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த காட்டுக்குள்ளே அது நடக்கிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த மேகாலயா மக்களுடைய கலாச்சாரத்தை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதாவது இந்த மக்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படிங்கிற சிஸ்டம் கிடையாது. அதாவது இவங்க வந்து காதலிச்சு தான் திருமணம் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த டவுரி அப்படிங்கிற கல்ச்சர்லாம் கிடையாது. அதை விட முக்கியமாக ஒரு ஆண் தான் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணோட வீட்டுக்கு போகணும். கல்யாணம் ஆச்சுன்னா பெண் வந்து ஆண் வீட்டுக்கு போகிற அந்த கலாச்சாரம் கிடையாது. கல்யாணம் ஆச்சுன்னா ஆண் தான் வந்து பெண்ணோட வீட்டில் போய் வாழணும். சொத்துரிமை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தான். குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா கூட சர்நேம் வந்து அந்த பெண்ணுடைய குடும்ப பெயர் தான் வரும். ஸோ இந்த மோனோலித் பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயா மக்கள் வணங்கக்கூடிய ஒரு விதமான கடவுள் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த பாறைகள், இது வந்து மேல் அப்படிங்கிறாங்க இந்த எரெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது. அதே மாதிரி கீழங்க படுக்க போட்டிருக்கிற பாறை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீமேலா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கல்ச்சுரல் ப்ராக்டிஸு, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கல்ச்சுரல் ப்ராக்டிஸ்.
நம்ம கைடு இருக்காரு, கைடு கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். மை ஃப்ரெண்ட், ஸோ யூ மென்ஷன்ட் தட் திஸ் இஸ் எ பாய் அண்ட் திஸ் இஸ் எ கேர்ள். Yes. ஸோ வாட்ஸ் த நேம் ஆஃப் திஸ் காட்? It's not like a name of God. We know as a monolith stone, but we know as a religious monolith. Just like It symbolizes what? yes, it shows that we are protect more to the female. We are care protect. It means we the men always is standing, ஓகே but the woman always sitting at home and protect the child always. ஓகே ஓகே. ஸோ இது பாருங்க, இதோட மீனிங் என்னன்னா, அதாவது மேல் வந்து உமனை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதா அதோட மீனிங்கா. மோனோலித்ஸ் உமன் ஆல்வேஸ் சிட். இங்க பாருங்க, அதனால தான் இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இது மாதிரி படுக்க வச்சு கல் போட்டிருக்காங்க. அதே மாதிரி மேல் வந்து ஆல்வேஸ் ஸ்டாண்டாம். ஸோ அவங்க வந்து நின்றுட்டு தான் இருப்பாங்களா. ஸோ உமனுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட், அதை தான் இது வந்து சிம்பாலைஸ் பண்ணுது. அதாவது உமன் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க, மேல் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மேல் கொடுக்கக்கூடிய மரியாதை ரொம்ப வித்தியாசமான கல்ச்சருங்க. ஸோ வி ஆர் இன்சைட் த சாக்ரெட் ஃபாரஸ்ட். வி ஆர் இன் த ஒன் ஆஃப் த வேர்ல்டு வெட்டஸ்ட் பிளேசஸ் இன் த வேர்ல்டு. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிளான்ட் பாருங்கள், இது வந்து ஃபென் அப்படிம்பாங்க. இது வந்து ஆக்சிஜனை வந்து பியூரிஃபை பண்ணும். ஸோ ஈகோ சிஸ்டத்தில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளான்ட். இது மோஸ்ட் ஆஃப் த ட்ரீஸில் வந்து இதை வந்து நீங்கள் பேராசைட்டாக பார்க்கலாம். இது வந்து பாருங்கள், இது வந்து வேற ஒரு ட்ரீ. இந்த ட்ரீயை வந்து பாருங்கள், இது வந்து வேற ஒரு ட்ரீ. அந்த ட்ரீயில் இருக்கக்கூடிய ஒரு பேராசைட் தான் அது. இது வந்து ஆக்சிஜனை சுத்தம் செய்யும். இந்த பேராசைட்ஸ் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த செடி பாருங்கள், இதை வந்து லிலி கோப்ரான்னு சொல்கிறாங்க. இந்த செடியுடைய அந்த பெர்ரியிலிருந்து இலையிலேருந்து தண்டு வரைக்கும் எல்லாமே முழுக்க முழுக்க விஷம். அதாவது இந்த செடியை மனிதர்களோ அல்லது விலங்குகளோ தெரியாமல் தொட்டு சாப்பிட்டுட்டா கூட அவங்க வந்து இறந்துருவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் மோசமான ஒரு விஷச்செடி. ஆனால் இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விஷச்செடி ஆன்டிவெனமாக பயன்படுதுங்க. அதாவது விஷப்பூச்சிகளோ அல்லது பாம்புகளோ கடிச்சிட்டா அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கான ஒரு முக்கிய மருந்தாக பயன்படுது. இந்த மாதிரியான செடிகள்லாம் வந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப அரிது நம்ம இந்திய காடுகளில் பார்க்குறது. இந்த காட்டில் வந்து இருக்குது. ஏன்னா பல நூறு வருடங்களாக இந்த காடு வந்து மனிதர்களுடைய தொந்தரவு இல்லாமல் இருக்கக்கூடிய காடு அப்படிங்கிறதுனால பல வகையான அரிய வகையான செடிகள்லாம் அந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியுது. அற்புதங்க. இந்த மரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மரம். அதாவது இந்தியர்களுடைய ஒரு ஃபேவரட் ட்ரீ அப்படின்னே சொல்லலாம். இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மரம் தாங்க ருத்ராட்ச மரம். அதாவது நம்ம இந்திய காடுகளில் நிறைய ருத்ராட்ச மரங்கள் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக ஒருமுக ருத்ராட்சம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக மதிப்பு மிக்கது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா 3 முக ருத்ராட்சம். பாருங்கள், இந்த மரத்துடைய அந்த இலைகள் நானும் இப்போ தான் முறையாக பார்க்குறேன். இந்த ருத்ராட்ச மரத்தை நேரில் பார்க்குறது இப்போ தான் முறையாக பார்க்குறேன். இந்த மரத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 முக ருத்ராட்சம் கிடைக்குது. அந்த 3 முக ருத்ராட்சத்தை நீங்கள் இந்த ஃபாரஸ்ட்லேருந்து வெளியில் போகும்போது அந்த வெளியே வச்சு விற்கிறாங்க. அதாவது நேச்சுரலாக இந்த மரத்தில் விளைஞ்ச அந்த ருத்ராட்சத்தை அப்படியே வெளியே வச்சு விற்கிறாங்க. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு ருத்ராட்ச மரத்தை நேரில் பார்க்குறதெல்லாம். இந்த கையில் இருக்குது பாருங்கள், இதுதாங்க இந்த ருத்ராட்சம். இந்த மரத்துலேயே கிடைச்ச ருத்ராட்சம் இதுதான் பாருங்கள், 3 முக ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்ல விலைக்கு விற்கிறாங்க வெளியே. இந்த மரத்தில் பாருங்கள் எவ்வளோ பேராசைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, விதவிதமான பேராசைட்ஸ் இருக்குது. இது பாருங்கள், இது ஒரு வகையான பேராசைட், இது ஒரு வகையான பேராசைட். அதே மாதிரி நிறைய ஃபெர்ன்ஸ் இருக்குது. பாருங்கள், ஒரு மரம் எத்தனை உயிர்களுக்கு அடைக்கலம் கொடுக்குது. இந்த மரம் பாருங்கள், இந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இன்னொரு முக்கியமான மரம். இது வந்து காசி பைன் ட்ரீ அப்படிங்கிறாங்க. இந்த காடுகளில் மட்டுமே வாழக்கூடிய இண்டிஜினஸ் ஸ்பீசிஸ் இது. இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை மகத்துவங்கள் கொண்ட ஒரு மரம். இது பாருங்கள், இது மாதிரி நீடில் லீவ்ஸ் தான் அதுக்கு. இதில் வந்து ப்ராட் லீவ்ஸ் கிடையாது, நீடில் லீவ்ஸ். இது ஒரு பைன் வகையை சார்ந்த ஒரு மரம் தான். ஆனால் இந்த மரம் வந்து லோக்கல்ஸ் கிட்ட நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்ததாக வந்து பார்க்கப்படுது. அந்த மரத்துடைய பட்டைகளாகட்டும் இலைகளாகட்டும் எல்லாத்தையும் காய வச்சு குடிக்கும்போது பல நோய்களுக்கு வந்து அது நிவாரணியாக பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த காடு பல வருடங்களாக, அதாவது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களுடைய தொந்தரவு இல்லாமல் இருக்கக்கூடிய காடு. இந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பகுதி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் பார்க்குறது எல்லாமே இந்த மோனோலித்ஸ். அந்த கற்களை வந்து நட்டு இந்த மக்கள் வழிபடக்கூடிய வழக்கம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த சிறு சிறு கற்களாக இந்த இடத்துல நிறைய கற்கள் நட்டு வச்சுருக்காங்க. இதில் பியூட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா கற்களுக்குமே உயிர் இருக்குங்க. நீங்கள் பாருங்கள், இந்த கற்களுக்கு உயிர் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்களா?
நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இது எந்த தொந்தரவும் செய்யப்படாமல் இருக்கிறதுனால நிறைய பாசி படர்ந்து பேரசைட்ஸ் எல்லாம் வந்து இது மேலே நிறைய உயிரினங்கள் வந்து படர்ந்து தாவரங்கள் படர்ந்து அது பாருங்கள் எப்படி ஒரு உயிருள்ள ஒரு பொருள் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கற்களை தான் அந்த மக்கள் வந்து வணங்குறாங்க. இந்த இவர்களுடைய வழிபாட்டு முறையை பற்றி நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். இந்த வழிபாட்டு முறை ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு வழிபாட்டு முறை. கற்களை வணங்கக்கூடியது. இது வந்து ஒரு உருவமில்லா இயற்கை சார்ந்த ஒரு வழிபாட்டு முறை. இந்த இடம் மட்டுமில்லை, இந்த காட்டுக்குள்ளே நிறைய இடங்களில் பல இடங்களில் இந்த மாதிரி மோனோலித்ஸ் வந்து எரெக்ட் பண்ணி வச்சுருக்கிறத பார்க்க முடியும். நம்ம இன்னும் நிறைய மோனோலித்ஸ் பார்க்க போகிறோம். Without their mustache, they will not allow to take part in it. இந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான ஒரு ஸ்பீசிஸ் இது. இந்த காளான்களை நல்லா உத்து பாருங்கள். இந்த காளான் வந்து ப்ளூ மஷ்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மஷ்ரூம் தான் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் அப்படியே ஒளிருங்க. அப்படியே அந்த இரவையே வந்து வெளிச்சமாக்குற அளவுக்கு ஒளிரும் அந்த ப்ளூ மஷ்ரூம். அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. அது நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா பெரிய பெரிய காளான்களாக அது படரும். அது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த காட்சி பார்க்குறதுக்கு. இந்த ஃபாரஸ்ட்டில் நிறைய அதிசயங்கள் இருக்குங்க. இந்த குட்டி குட்டியாக அந்த கல்லெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சாமியாக கும்பிட்றாங்க பாருங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த கல்லுலாம் பாருங்கள், நிறைய கல் இருக்குங்க. இது எல்லாமே அவங்க கும்பிடக்கூடிய சாமி. இந்த காட்டில் இருக்கக்கூடியதிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மரம். அந்த மரத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதாவது இந்த காடு பல நூறு ஆண்டுகளாக மனிதர்கள் எந்த தொந்தரவும் செய்யாமல் இருக்கக்கூடிய காடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த காட்டுக்குள்ளே முதல்ல இருந்த மரம் இந்த மரம் தானா. நீங்கள் நினச்சி பாருங்கள், நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளோ பெரிய மரம், எத்தனை வருஷம் இந்த மரம் வாழ்ந்திருக்கும், எவ்வளோ வகையான மனிதர்களை பார்த்துருக்கோம். ஸோ இந்த மரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டில் முதல்ல வாழ்ந்த ஒரு மரமாக. ஸோ அந்த மரம் வந்து விழுந்துட்டாலும் கூட அதை வந்து அப்படியே விட்டுருக்காங்க, எந்த தொந்தரவும் பண்ணாமல். அது வந்து அப்படியே வந்து டீகம்போஸ் ஆகும், இல்லாட்டி ரீஜென்ரேட் ஆகும். பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த காட்டுடைய மூத்த மரம். ஸோ அந்த மரத்துக்குள்ளேயே வந்து பாருங்கள் நிறைய காளான்கள்லாம் முளைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். எவ்வளோ பெரிய மரங்க. இந்த மரத்துக்கெல்லாம் என்ன வயசு இருக்கும்? கண்டிப்பாக 100-200 வயசு இருந்திருக்கும், வாழ்ந்திருக்கும் இந்த மரம். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். வாவ். உள்ளுக்குள்ளே பாருங்கள், இந்த மாதிரி காளான்கள்லாம் வந்து நிறைய காளான்கள் அப்படியே முளைச்சிருக்கு. இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. கொஞ்சம் பெருசானதும் பெரிய பெரிய காளான்கள்லாம் நமக்கு தெரியும். நிறைய காளான்கள் இருக்குங்க. இதில் நிறைய பாம்புகள், பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விலங்குகள் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் அந்த விலங்குகள்லாம் பார்க்க முடியல. ஏன்னா நம்ம உள்ளே போகும்போது நிறைய விலங்குகளை ஸ்பாட் அவுட் பண்ண முடியல. ஆனால் இந்த காட்டுக்குள்ளே மட்டுமே இருக்கக்கூடிய நிறைய ஸ்பீசிஸை பார்க்க முடிஞ்சது. இந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இதுதாங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த மக்கள் வழங்கக்கூடிய லபாசா சாமி. இந்த லபாசா சாமி அப்படிங்கிறது இது வந்து உருவம் இல்லாதது. இது வந்து எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உலகம் முழுக்க விரவி இருக்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, உருவமற்றது, பாலினமற்றது. இந்த காசி பழங்குடியின மக்கள் தங்களுடைய முக்கியமான எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, எந்த சம்பிரதாயமாக இருந்தாலும் சரி, இந்த கோவிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நிறைவேற்றுவாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ராஜா ராணி, அதாவது ராஜா ராணின்னு சொல்ல முடியாது, இந்த பழங்குடியின மக்களுடைய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் போதோ, முக்கிய திருமண நிகழ்வுகளின் போதோ, சம்பிரதாயங்களின் போதோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சடங்குகள் எல்லாமே நடக்கும். அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் புல்லை வந்து பலி கொடுத்து அங்கே நடக்கக்கூடிய அந்த சடங்குகள் எல்லாமே இந்த இடத்துல தான் நடக்குமா. பட் இப்போ வந்து இந்த இடத்துல அந்த சடங்குகள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இந்த அளவுக்கு புனிதமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மக்கள் நினச்சிருந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய கோவில் கட்டியிருக்கலாம், மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் எழுப்பியிருக்கலாம். ஆனால் எவ்வளோ எளிமையாக இவ்வளோ தாங்க, இவங்களுடைய கோவிலே வந்து இவ்வளோ தாங்க, வழிபாட்டு முறையே இவ்வளோ தான். இந்த வழிபாட்டு முறையில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையெடுத்து கும்பிடணும், தொழுகை பண்ணணும், சிலுவை மாதிரி போடணும் அப்படிங்கிறதா எதுவுமே கிடையாது. சிம்பிளாக வந்து நிற்பாங்க, மனசில் தோன்றதை பேசுவாங்க, அவ்வளோதான். அவ்வளோ சிம்பிளான ஒரு லொக்கேஷன். பொதுவாகவே அரசாங்கங்கள், எந்த அரசாங்கம், இந்திய அரசாங்கம் அப்படின்னு கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசாங்கங்களும்
பழங்குடிகள் மேலே வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டு அந்த மக்கள் வந்து காட்டை அழிக்கிறாங்க அப்படிங்கிறதா. நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த மக்கள் பழங்குடியின மக்கள், அதிலும் குறிப்பாக அந்த மேகாலயாவில் இருக்கக்கூடிய இந்த பழங்குடியின மக்கள் காட்டை வந்து எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கோவில் கட்டி இந்த இடத்த காட்டையே அழித்து அதை வந்து நாசம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப இயற்கை சார்ந்த வழிபாடு, இந்த காட்டுக்குள்ளே எந்த மரத்தையும் வெட்டக்கூடாது, ஃப்ளவர்ஸை பறிக்கக்கூடாது, கல் மண் எதையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டை யார் பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த பழங்குடியின மக்கள்கிட்ட அந்த காட்டை அழிக்கக்கூடிய வழக்கம் கிடையாது. அவங்க வந்து காட்டில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் அவங்க எடுத்துப்பாங்க. அதை வந்து அழிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி இந்த லபாசா பக்கத்தில் ஒரு பெரிய மோனோலித் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மோனோலித் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல தான் லபாசா இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளக்கல் அது. ஸோ இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக, அதாவது இந்த மக்கள் வந்து எத்தனை ஆண்டு காலமாக அந்த இடத்த வணங்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாதான். ஸோ அது குறிப்பிட்ட வருடங்கள்லாம் எதுவும் கிடையாது. 1000 வருஷம் 2000 வருஷம் அப்படிங்கிறலாம் கிடையாது. இவங்க ஆதி காலத்திலேருந்து இந்த இடத்துல வந்து இந்த லபாசாவை வணங்கக்கூடிய வழக்கம் இருக்குது. ஜஸ்ட் இந்த சவுண்டை மட்டும் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அப்படியே ஒரு மாதிரி அந்த சில்லுன்னு ஒரு சவுண்டு கேட்குதுல்ல, இந்த சவுண்டு தாங்க சில்வண்டுகளுடைய சவுண்டு. இந்த சவுண்டை எழுப்பக்கூடிய அந்த சில்வண்டுகளை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? இவர் தாங்க அந்த சில்வண்டு. நீங்கள் பார்க்கலாம், இந்த பூச்சி வந்து உண்மையாகவே ஒரு 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 அதிசயமான ஒரு பூச்சி. தயவு செஞ்சு இந்த சில்வண்டுகளை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அடிக்காதீங்க, கொல்லாதீங்க. ஏன்னா இந்த பூச்சியோடைய ரோல் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இந்த காட்டுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ரோல் அது ப்ளே பண்ணுது. இந்த பூச்சியோடைய வயது ஏறக்குறைய 20லேருந்து 30 வயசு இருக்குங்க. பொதுவாகவே இந்த மாதிரியான சில்வண்டுகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 10லேருந்து 13, 15 வருஷம் வரைக்கும் கூட அண்டர் கிரவுண்ட்லேயே வந்து அது ஸ்பெண்ட் பண்ணும். அது வந்து நிம்ப் ஸ்டேஜ்லேயே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளர்ந்த அடல்ட்டாக மாறி இந்த மாதிரி காட்டுக்குள்ளே ஒரு அடல்ட்டாக சுற்றி திரியும். ஸோ இந்த மாதிரியான பூச்சிகள் நம்மளுடைய சக வயதுடையவை, அதை கொன்றாதீங்க.